கன்சீவ் இருக்கும்போது லங்கில் வெயிட் இன்க்ரீஸ் ஆக என்னால் ப்ரீத்திங் பண்ண முடியாமல் போச்சு. டெலிவரினால அப்படி இருக்குது அப்படின்னா எல்லாரோட தாட்டுமே அப்படி இருந்தது. லங்ஸ் சிடி ஸ்கேன் எடுக்கும்போது தான் வந்து லங்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அதுதான் 2 இயர்ஸ் கழிச்சு இன்னும் கொஞ்சம் நான் சிக்கானப்போ எனக்கு வந்து ஆக்சிஜன் மிஷின் வச்சுக்க சொன்னாங்க. 2013 2020 வரைக்கும் அப்படி தான் என் லைஃப் போயிட்டே இருந்தது. 4 செவத்துக்குள்ளே தான் இனிமேல் நம்ம லைஃப் இனிமேல் எப்படி ஆகும், ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன். இதுக்கு மேலே நம்ம லைஃப் வந்து இருக்கணுமா? நானும் நிறையா வந்து பார்ப்பேன் மீடியாவில் வந்து அவங்கள கூட நான் காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்கேன். பட் அவங்க கூட பேசும்போது சடனாக இன்றைக்கி பேசுவேன், ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த பயம் வந்து என்னை வந்து ஒவ்வொரு நாளும் கொல்லாமல் கொள்ளும். நம்ம கஷ்டப்படும் போது யார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புகிறோமோ அவங்க நம்ம கைவிட்டுருவாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது வந்து புரிய வச்சுது. டெல்லியில் வந்து தான் எனக்கு ஆர்கன் கிடச்சிது. அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் ஒரு குழந்தைய அவங்க இழந்துட்டாங்க, ஒரு பெண் குழந்தை இழந்துட்டாங்க. அந்த நிமிஷமும் கூட அவங்க வந்து என்னை பற்றியும் என் ஃபேமிலியை பற்றியும் என் குழந்தைய பற்றியும்